ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அச்சு வினோத் இயக்கத்துல விஜய் நடிச்சு வெளியிருந்திருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா மூவி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனநாயகன். விஜயுடைய கடைசி படமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனநாயகன் தான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரி பாலையா நடிச்சு வெளிவந்த பகவந்த் கேசரியுடைய அபிஷியல் ரீமேக் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சந்தேகமும் வந்து இல்லை. ஆனா அவங்க ரீமேக் வந்து அவங்க அப்படியே எடுக்கல, அப்படியே தான் வந்து எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து விஜய்காண்டி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து டிவிக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. இது வந்து அரசியல் படமா தான் வந்து எடுத்தாங்க லாஸ்ட் படம் சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கேக்கான ரெஃபரன்ஸ், விஜய்க்கான அரசியலுக்கான டைரக்ஷன் வந்து அதெல்லாம் இதுல வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி படத்துல வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாம இன்னும் செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பகவந்த் கேசரி இன்ச் பை இன்ச் ரீமேக் வந்து பண்ணாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் வந்து ஆட் பண்ணி சில டைலாக்ஸ் ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏற்ற மாதிரி விஜயோட இந்த அரசியல் வருகைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா வந்து ஒர்க் ஆகல. அந்த பகவந்த் கேசரி படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம். கமர்ஷியலா வந்து அவ்வளவு பெரிய சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலையாக்கு வந்து கொடுத்துச்சு. ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து சொதப்பி தான் வந்து வச்சிருக்காங்க. அச்சுவினத் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம்ன்ற ஒரு படம் வந்து எடுத்தார். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் படமா சதுரங்க வேட்டை வந்து எடுத்தார். இந்த ரெண்டு படமே வந்து மாஸ்டர் பீஸ் சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அவர் எடுத்த எந்த படமே வந்து சரியில்லை. வலிமையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா வந்திருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்பி வச்சிருப்பாரு. அடுத்தது துணிவு ஒரு படம் எடுத்தாரு, அது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. ஆனா அந்த ஜனநாயகன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து நல்லாவே வந்து இல்லை. அச்சுவினத் தான் அதை எடுத்தாரா இல்ல வேற யாராச்சும் எடுத்தாங்களாங்கிற மாதிரி தான் வந்து அந்த படம் வந்து இருக்கு. ஏன்னா எந்த ஒரு லாஜிக் இல்லாம இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க அந்த படத்தை. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து கனெக்டே வந்து ஆகல. சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கே வந்து இல்லை. அது படம் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோவா இருக்கட்டும் இல்ல எண்டா இருக்கட்டும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு உட்காந்து பாக்குற மாதிரி தான் வந்து இருக்கு. ஓரளவு வந்து பார்த்துலாம் அவரேஜா இருந்தாலுமே. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க 2.0 எந்திரன் மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. ரோபோலாம் வர மாதிரி சில காட்சிகள்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னே வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்தை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி சீன்கள்லாம் வந்து இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சென்சார்ல வந்து ரொம்ப வந்து டிலே ஆகி தான் வந்து லேட்டா தான் வந்து இப்பதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் வந்து நான் பார்த்தது வந்து இது மாதிரியான காட்சி அமைப்பு தான். இந்திய ராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்துற மாதிரி நிறைய காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவம் வந்து டம்மி யாரோ ஒருத்தர் நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை சீன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காரு அச்சுவினத். இது அச்சுவினத் தான் வந்து எடுத்தாரா இல்ல விஜய் சொன்னனால வந்து எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்தை ரசிக்கும்படியா வந்து இல்லை. சுத்தமா லாஜிக்கே வந்து கிடையாது. ஏன்னா இந்திய ராணுவத்தினால ஒருத்தர் அழிக்க முடியாது, விஜய் போயிட்டு வந்து அழிக்கிறாருங்கிற மாதிரிலாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா வந்து இருந்துச்சு. ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சா ரொம்ப காமெடியா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. விஜய்க்கான அந்த மாஸ் சீன்ஸ் எலிமெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணல. கிரிட்டிக்ஸ் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய அடிவாங்கிறதுல சந்தேகமே வந்து இல்ல. விஜய்க்கு கண்டென்ட் ரீதியாகவும் கிரிட்டிக்ஸ் ரீதியாகவும் நல்ல பெரிய வரவேற்பு பெற்று வெற்றி பெற்ற படங்கள்லாம் வந்து கடைசியா வந்து கத்தி படம் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கி படம். ரெண்டு படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் ரீதியா ஒரு நல்ல படத்தை வந்து விஜய் வந்து கொடுக்கவே வந்து இல்ல. வசூலை வச்சு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்து இருக்காங்க. அந்த வசூலுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான வசூலா இல்ல பேக் வசூலான்னு வந்து தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்குமே விஜய் வந்து எந்த ஒரு படமே இருந்தாலும் நல்ல படம் வந்து கொடுக்கல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் குப்பை தான் வந்து கொடுத்துருக்காரு இந்த ஜனநாயகம் வரைக்குமே. துப்பாக்கி மாதிரியும் கத்தி மாதிரியும் கிரிட்டிக்ஸியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அனைத்து தரப்பு ஆடியன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு தரமான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து கொடுக்கவே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஆவரேஜா வந்திருக்கு. அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பாக்குற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் சுத்தமா பார்க்கவே அந்த முடியல, ரொம்ப போரா வந்து இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாதிலே எந்திரிச்சு வந்துடலாமாங்கிற அளவுக்கு தான் வந்து அந்த படத்தை செகண்ட் ஹாஃப் வந்து இருக்கு. விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் ஏமாற்றத்தை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் வந்து கொடுக்காது. விஜய் ரசிகர்கள் இதை விட மோசமான குப்பையான படங்கள் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா விஜய் இருந்தாலே பிடிக்க போகுது. ஸோ இந்த படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்து வெளில வந்து வராங்க. ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பிடிக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 வந்து குறைவு. படத்துல ஸ்டோர் ஸ்டீலர் வந்து பார்த்தா அது அனிருத் மட்டும்தான். அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க சூப்பரா வந்து பிஜிஎம் வந்து போட்டிருக்காரு. சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பரா வந்துருக்கு. இது ரெண்டு தான் வந்து படத்தை தூக்கி வந்து நிப்பட்டது ஓரளவுக்கு நம்ம வந்து பார்க்க வந்து வைக்குது. மற்றபடி ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து கவுந்துருச்சு. கொஞ்சம் கூட வந்து ரைட்டிங் வந்து ஒழுங்காவே வந்து பண்ணல. இஷ்டத்துக்கு வந்து எழுதி வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளால சுத்தமா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கவே வந்து முடியல. டெக்னிக்கலா அந்த படம் பிரில்லியண்டா வந்திருக்கு. நல்லா செலவு பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா வந்திருக்கு. ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண ஒரு படத்துக்கு ரைட்டிங் சரியா இல்லைனா ஸ்கிரீன் பிளே சரியா இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பார்க்க வந்து முடியாது. அதுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம். ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இந்த ஜனநாயகன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி, ஒரு ரீமேக் மூவி. இந்த படம் எனக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்கல. இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2. விஜய் ஃபேன்ஸை தவிர எந்த ஒரு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். நீங்க விஜய் ஃபேன் இருந்தீங்கன்னா மட்டும் தியேட்டர் பக்கம் வந்து போங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் மூவியா வந்து இருக்கும். அதே ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா தியேட்டர் பக்கமே வந்து போயிடாதீங்க. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.